வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் எறா வடை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னோட ஃபேவரட் வடை ரெசிபிங்க இது. நான்வெஜ் விருந்து வச்சாலே நாங்கள் இந்த வடை வைக்காமல் நம்ம சமைக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். எங்கள் வீட்டில் விருந்தெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணுறப்போ இந்த வடை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இதுக்கு தேவையான பொருட்களின் செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே இந்த எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க அந்த ஷெல்லெல்லாம் நீக்கி நரம்பெல்லாம் நீக்கி நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் இருக்க வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். 2-3 எனக்கு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி புதினா எல்லாம் கூட அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். இந்த பொட்டுக்கடலை தான் நம்மளுக்கு அந்த பைண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் நான் மசாலாவில் சேர்க்குவேன். முட்டை 1 அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள். ஏற்கனவே உங்களுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ரெசிபி காமிச்சிருக்கேன். அந்த டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் கூட இருக்குது. ரெசிபியோட லிங்க் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி இஞ்சி பூண்டு நீங்கள் செஞ்சு நிறைய பல்காக பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நிறைய ரெசிபீஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இறாவை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறேன். இறால இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், முட்டை, உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இறாவை இத்தனை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வைக்க போகிறேன். நான் நிறைய ரெசிபீஸ்க்கு இறாவை தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஈஸியாக குக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, அது ஒரு ஈஸியாக மேரினேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக மேரினேட் ஆகிடும் அண்ட் ஈஸியாக குக் ஆகிடும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இறா குக் பண்ணுறதுக்கு. மீதி மீன் மாதிரி எல்லாம் உடஞ்சியெல்லாம் போகாது. ஸோ அந்த ஷேப் அப்படியே இருக்கும் அண்ட் பட்டுன்னு வந்துடும். ரொம்பவே எனக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை அடித்து வச்சுருக்கிறது நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துருங்க மேரினேஷனில். நான் அது பாதி மீத்தி வச்சேன். ஸோ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் முட்டை மொத்தமாகவே இந்த இறால சேர்த்துருங்க. இறாவை மிக்சர் ஜாரில் சேர்த்ததும் நீங்கள் 2 முறை தான் அது பல்ஸ் பண்ணணும். 1 ஸ்பீட் 2 ஸ்பீட்லலாம் வச்சு அரைச்சிங்கனாக்கா அந்த இறா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ 2 வாட்டி நீங்கள் பல்ஸ் பண்ணாலே போதும். அந்த இறா நல்லா அரைப்பட்டுடும். அந்த இறா நல்லா அரைப்பட்டதும் திருப்பி அதே மிக்சிங் பவுலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு 2 பேட்சஸில் பண்ணேன். ஸோ க்ளீனாக அந்த இறா நல்லாவே அரைப்பட்டுடுச்சு. பெரிய பெரிய பீஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் இருந்தால் இன்னொரு வாட்டி போட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே அந்த சின்ன மிக்சர் ஜார் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் நாங்கள் பச்சை மிளகா, பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைச்சி அந்த பொடியை, பொட்டுக்கடலை பொடியை நம்ம அந்த இறால சேர்க்கணும். இந்த பொட்டுக்கடலை தாங்க பைண்டிங் இந்த இறாக்கு. ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னோட Instagram, Facebook and Twitterல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். The same recipe is also posted on YouTube English. YouTube Englishோட லிங்க் கூட about bar below this video போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு about this video நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலை நல்லா பவுடர் ஆகிடுச்சு. அந்த பொட்டுக்கடலை இறால சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, புதினா இலை எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கூட சேர்த்துருக்கோம். நீங்கள் உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ நீங்கள் மாவில் உப்பு சேர்க்குறீங்களோ அந்த மொத்த மாவு நீங்கள் ஃப்ரை பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த வெங்காயம் நீர்த்து அந்த மாவு நீர்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வடை தட்டி ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் மொத்தமாகவே நான் ஃப்ரை பண்ணேன். ஸோ எனக்கு அவ்வளோவா நீர்க்கலை இந்த மாவு. கொஞ்சமாக கை நனைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடை மாவு எடுத்து கையில் தட்டி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். இந்த வடை 2 வேரியேஷனில் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வேரியேஷன் இதுதான்.
எங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து எங்கள் பாட்டி அம்மாலாம் பண்ணக்கூடிய ரெசிபி இதுதான். நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் துவைச்சேன் இந்த வடையை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் தான். ஏன்னா மேலே வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கு, உள்ளே வந்து சாஃப்டாக வடை ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எனக்கு அந்த டேஸ்ட் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன் நான். இந்த வடை வந்து ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணணும். நம்ம விருந்துக்கெல்லாம் வைக்கிறதுனா இந்த மாதிரி வடை சர்வ் பண்ணணும். டீ டைமுக்கு நீங்கள் வந்து இந்த வடை சர்வ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் துவச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா அது கட்லெட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது க்ரன்ச்சியாக ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு வடை பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்தேன், அதுக்கு தான் அந்த எண்ணெய் வந்து நுரைச்சி இருக்குது. எண்ணெய் வந்து நுரைக்கிறது காமன். எப்போவுமே நம்ம வந்து முட்டை கபாப்ஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம முட்டை சேர்த்தோம்னா எண்ணெய் நுரைக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் எதுனா மிதமான தீயில் வச்சு இந்த வடையை வறுக்கணும். அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மெயின் இது. எண்ணெய்லாம் நுரைக்கிறது செகண்டரி. நீங்கள் மிதமான தீயில் வச்சு இந்த வடை வந்து ஸ்லோவாக ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ ஸ்லோவாக ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா மீன் வந்து உள்ள வரைக்கும் வேகணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த வடை வந்து நல்லா ஈவனாக ப்ரௌன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக ஃப்ரை பண்ணேன். திருப்பி ஃப்ரை பண்ணேன். ஒரு 5 to 10 minutes ஆகும் உங்களுக்கு ஈச் பேட்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து கம்மியாகவே எண்ணெய் வச்சு ஒரு 3 வடையாக சுட்டு எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு நான் இது சர்வ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விருந்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு வச்சிங்கன்னா, கறி விருந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரசம் சாதமோட இந்த வடை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த வடை வந்து தட்டி அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் ஃபஸ்ட்டு துவச்சிக்கினேன். அதுக்கு பிறகு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் நீங்கள் ஜென்டிலாக நீங்கள் இது பண்ணணும், ஏன்னா அந்த வடை மாவு வந்து சாஃப்டாக இருக்குது, அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்டிலாக அந்த வந்து டேப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் துவச்சி எடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது ஒரு எக்ஸலண்ட் டீ டைம் ஸ்நாக். ஸோ இப்போ மிதமான தீயில் அதே மாதிரி எண்ணெயை காய வச்சு நான் மிதமான தீயில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிது. பிகாஸ் என்னோடய டேஸ்ட் பட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் குசின் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இஷ்டம். பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட்டிங் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ இனிமேல் நான் எறாவோட பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பிரெட் க்ரம்ஸோடு தான் நான் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பர்கர் பனூவில் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு வர்சடைல் ரெசிபின்னு சொல்லலாம். பாவ் பன்ஸ், பர்கர் பன்ஸில் வச்சு நம்ம சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த வடை வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ப்ரான் வடை பாவுன்னு கூட சொல்லலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல வேரியேஷன் காமிச்சிருக்கேன். விருந்து மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் ரெகுலராகவே கூட இப்போ ப்ரான்ஸ் நல்லா கிடைக்கிறது. சீசன் வந்து போகிறதுக்குள்ளே நீங்கள் ஏப்ரலுக்குள்ளே இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை வந்து நல்லா வறுத்த பிற்பாடு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வடிய விட்டுட்டு நான் இது வந்து சுட சுட சர்வ் பண்ணிட்டேன். எங்களுக்கு அந்த பிளேன் வடையும் பிடிச்சது அண்ட் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வடையும் பிடிச்சது.
ஸோ 2 வடை ரெசிபீஸும் ரொம்பவே நல்லா வந்தது. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சோஷியல் மீடியாவில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த வடை வந்து சுட சுட பரிமாறிட்டேன். மேலே வந்து கருவேப்பிலை பொடி வந்து தூவி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.